Hello friends, welcome to Mala's Simple Kitchen. இந்த வீடியோல ஒரு சிம்பிள் பட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். பாலக்கீரை சேர்த்து முட்டை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இது செய்ய ஒரு கடாய் சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 2 பெரிய வெங்காயத்தை ஃபைன் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை லேசா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் பாதி அளவு வதங்கின அப்புறம் நம்ம இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூளும் நான் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய் தூளுக்கு பதிலாக நீங்க சாம்பார் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம், நல்லாவே டேஸ்டா இருக்கும். சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்தா 4 முட்டை சேர்த்து நம்ம செய்ய போறோம். அதுக்கு தேவையான காரம் சேர்த்தாச்சு. அடுத்து தூள் உப்பு சேர்த்துக்கலாம் சுவைக்கேற்ப. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்பதான் முட்டை பொரியல் நல்லா ருசியா இருக்கும். இப்ப இந்த மசாலா எல்லாம் லேசா வதங்கின அப்புறம் இதுல அரை கட்டளவு பாலக்கீரையை நல்லா கிளீன் பண்ணிட்டு பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த பாலக்கீரை வதங்கும் போது அதுவே தண்ணி விடும் தானா, இந்த மாதிரி அந்த தண்ணியே போதும் இந்த கீரை குக் ஆகிறதுக்கு. இப்ப இது கூட கொஞ்சமா ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு. இதுக்கு பதிலா நீங்க கரம் மசாலா தூள் அந்த பிளேவர் பிடிக்கும்னா அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். லேசா தண்ணி இருந்தா பரவாயில்ல, நம்ம முட்டையை உடைச்சு ஊத்திடலாம். நான் இப்ப 4 முட்டை உடைச்சு ஊத்துறேன் இதுல. இந்த பொரியல் பாத்தீங்கன்னா நமக்கு புரோட்டீனுக்கு முட்டை இருக்கு, ஃபைபருக்கு கீரை இருக்கு. கீரையில அது இல்லாம நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்கு. நமக்கு ஒரு கம்ப்ளீட் மீலா இருக்கும். அதாவது ஒரு ரசம் சாதம் இந்த பொரியல் மட்டும் இருந்தா கூட நமக்கு அது ஒரு கம்ப்ளீட் மீலா இருக்கும். இப்ப முட்டையை உடைச்சு ஊத்தினப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். அப்ப காரம் உப்பு எல்லாமே எல்லா இடத்துக்கும் சேரும். அப்புறம் ஒரு நிமிஷம் சிம்லயே வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நீங்க அதை இந்த மாதிரி ஸ்கிராம்பிள் பண்ணி விடுங்க, கலந்து கலந்து விடுங்க. அப்ப அது உதிரி உதிரியா நமக்கு கிடைக்கும். சிம்லயே வச்சு செஞ்சீங்கன்னா நமக்கு எல்லா இடத்துலயும் முட்டை நல்லா வெந்து சூப்பரா நமக்கு கிடைக்கும். இப்ப அடியில ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்ப நமக்கு நல்லா உதிரி உதிரியா அந்த முட்டை பொரியல் சூப்பரா கிடைக்கும். ஒரு 2 நிமிஷத்துல நமக்கு இந்த முட்டை பொரியல் நல்லாவே ரெடி ஆயிடும். இந்த மாதிரி நல்லா பொல பொலன்னு உதிரி உதிரியா வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ரெசிபி இது, ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. டயட்ல இருக்கவங்களாம் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மாலா சமையல் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வேற ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Thank you for watching.